வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த டிடிவி தினகரனா? அந்தர்பல்ட்டி அடித்த டிடிவி தினகரன் காலையிலே தமிழக அரசியலில் மாறும் அரசியலாம். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் அதாவது திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல அலுவலக கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த அக்கட்சியின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக அரசியல் சூழல் குறித்து ஒரு பல்வேறு அதிரடி கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாராம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நடிகர் விஜயை பார்த்து பயப்படுவதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கம் என்பது இளைஞர்கள் எதிர்காலத்தை கண்டிப்பாக பாதிக்க கடும் கண்டனங்கள் எல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக அரசு எங்கு ஊழல் மயமாக நிகழ்வதால் வர இருக்கும் தேர்தலில் கண்டிப்பாக இந்த ஆட்சியை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதே தங்களின் முக்கிய நோக்கமாக அவர் கருதியிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகத்திலே திமுக ஆட்சியை கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும் மனநிலையில்தான் டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அவர் பெரும் கண்டனங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார். அதாவது கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசிய தினகரன் அவர்கள் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கண்டிப்பாக அதே இடங்களையும் அமைச்சரவை பங்கையும் கூட கோருவதாக, திமுக கடும் நெருக்கடியில் இருப்பதாக, தொகுதி பங்கீட்டின் போது கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அதிருப்தியில் வெளியேறுவதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். அதாவது மேலும் ஓபிஎஸ் அணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சட்டமன்றத்திலே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியவர்கள் செயல்பாடுகளில் உண்மையான தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றுதான் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் என்பது அதிகரித்து வருவதால் குறிப்பிட்ட அவர், பாஜக வெளியிடுவதாக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு கௌரவமான தொகுதிகளை பெற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக போட்டியிடும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மக்கள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மிகுந்த வேதனைகள் இருப்பதாகவும், அதாவது பணநாயகத்தை நம்பி வெற்றி பெற்று விடலாம் என்ற முதல்வர் நினைப்பதாகவும் அவர் சாட்டியுள்ளார். வரும் சட்டமன்றத்தில் என்பது கண்டிப்பாக தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் தகுதியான வேட்பாளர்களை களமிறக்கி வெற்றியை உறுதி செய்யும் போவதாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி டிடிவி தினகரன் கேட்கும் அந்த தொகுதி பங்கீடும் மற்றும் அவர் கேட்கும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக பாஜக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக மூலம் கண்டிப்பாக தான் கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக டிடிவி தினகரன் முக்குலத்தவர் வாக்கு என்பது கண்டிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக அவர் கேட்கும் தொகுதியை கொடுக்கும் என்ற பட்சத்தில் தான் அரசியலிலே கண்டிப்பாக புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.